ஜல்லிக்கட்டிற்காக தற்போது மாணவர்கள் தன்னெழுச்சியாக திரண்டு புதிய வரலாற்றை பதிவு செய்துள்ள நிலையில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தி திணிப்புக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தில் இந்தி திணிப்பிற்கு எதிராக கடந்த 1964ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி திருச்சி ரயில்வே சந்திப்பு முன்பாக கீழப்பழுவூர் சின்னசாமி தீக்குளித்து உயிரிழந்தார். சின்னசாமியின் தியாகம் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய மிகப்பெரிய மாணவர் எழுச்சிக்கு வித்திட்டது. 1965ஆம் ஆண்டு பிப்ரவரி 23ஆம் தேதி விராலிமலை சண்முகம் நஞ்சருந்தி உயிர் துறந்தார். இந்திய திணிப்புக்கு எதிராக உயிர் நீத்த இருவரின் நினைவிடங்களும் திருச்சி தென்னூரில் உய்யக்குண்டான் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளன. நான் தமிழுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து விட்டேன். குடும்பத்தில் ஒருவன் இந்திக்கு எதிர்த்து தமிழுக்காக உயிர்த்தாண்ட இருக்கட்டும் என்று கூறி 23ஆம் தேதி இரவு மறந்து குடித்தான். 24ஆம் தேதி இருந்தான். 25ஆம் தேதி இரவு 9 மணி அளவில் அவர் உயிர் நீத்தார். அவர் உடலை விராலிமலை கொண்டு வர எண்ணியும் கொண்டு வராத சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் நாங்கள் உய்யக்குண்டான் ஆற்றங்கரையிலே சின்னசாமிக்கு பக்கத்திலே புதைத்து விட்டோம். தமிழகத்தில் இந்திய திணிப்புக்கு எதிராக பல்வேறு காலகட்டங்களில் போராட்டங்கள் நடைபெற்று இருந்தாலும் 1938, 39ஆம் ஆண்டு மற்றும் 1964, 65ஆம் ஆண்டு என்று 2 கட்டங்களாக நடைபெற்ற போராட்டங்களில் உலகத்தில் எங்கும் இல்லாத அளவிற்கு மொழிக்காக 150க்கும் மேற்பட்டவர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்தனர். இதில் 1965ஆம் ஆண்டு நடைபெற்ற போராட்டம் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தையும் பெரும் அரசியல் மாற்றத்தையும் ஏற்படுத்தியது. இந்தி போர் நிகழ்ந்து 50 ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கும் தமிழ் மொழியை சூழ்ந்துள்ள ஆபத்து முழுமையாக நீங்கவில்லை என்கிறார் தமிழ்துறை உதவி பேராசிரியரான சதீஷ்குமார். குறிப்பாக இன்னைக்கு மத்திய அரசு ஒற்றை மொழி, ஒற்றை அடையாளம், ஒற்றை ஆட்சி என்கின்ற ஒரு கொடுங்கோலான ஒரு திணிப்பை திணித்துக் கொண்டிருக்கின்ற சூழலில் எங்கு பார்த்தாலும் மத்திய அலுவல் மொழியாக இந்தியை எல்லா வழியிலும் திணித்துக் கொண்டிருக்கின்ற, குறிப்பாக இப்போ CBSE பள்ளிகளில் அவர்கள் மத்திய அரசு செய்த சூழ்ச்சிகளை நாம் அறிவோம். அதே போல புதிய கல்விக் கொள்கை திட்டத்திலும் குறிப்பாக அந்த தாய்மொழியை புறக்கணிக்கிற மத்திய அரசின் சூழலில் நாம் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது கூட இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு நாம் இன்னும் எத்தனை நாட்கள் தான் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க போகிறோமோ என்ற ஒரு ஏக்கமும் ஒரு கவலையும் அனைத்து அறிஞர்களுக்கும் இருக்கிறது. மொழி திணிப்புக்கு எதிராக தன்னெழுச்சியாக கிளர்ந்தெழுந்த மாணவர்களின் போராட்ட வரலாறை ஒரு நாள் நினைவோடு கடந்து செல்லாமல் அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல்லும் வகையில் பள்ளி பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்பதே மொழி ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. கட்டாய இந்தி திணிப்புக்கு எதிராகவும் தமிழ் மொழியை காக்கின்ற போராட்ட காலத்திலே 150க்கும் மேற்பட்டவர்கள் உயிரை இழந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. என்ன நோக்கத்திற்காக அவர்கள் போராடினார்களோ, உயிர்களை இழந்தார்களோ, அந்த நோக்கம் முழுமையாக நிறைவேறவில்லை என்கிறார்கள். ஆட்சி மொழியாக, அலுவல் மொழியாக, கல்வி நிலையங்களிலே பயிற்று மொழியாக தமிழ் ஆக வேண்டும், ஆக்கப்பட வேண்டும். அதுதான் இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு செய்கின்ற உண்மையான வீர வணக்கமாக இருக்கும். ஒளிப்பதிவாளர் சரவணகுமாரன், ஜோ மகேஸ்வரன், நியூஸ் 18 தமிழ்நாடு, திருச்சி.